இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். மக்கள் மற்றும் இயற்கை வைத்திய சாலையிலிருந்து டாக்டர் இயற்கை இப்ராஹிம் பேசுறேன். இப்போ இந்த மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடிஞ்சு இப்ப அடுத்து வெயில் காலம் அப்படி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்நார்மலான ஒரு சீசன். பனி பெய்யுதா இல்ல மழைகள் எதுவும் பெய்ய போகுதா இல்ல வெயில் அடிக்க போதா ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல சில நோய்கள் வரும். பருவ நோய்கள்னு சொல்லுவாங்க, சீசனல் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம சில தொற்றுகள் கூட வரும். அது மழைக்காலங்கள் வர மாதிரி இந்த வெயில் காலங்களையும் சில தொற்றுகள் கூட வரும். அது நிறைய நோய்கள். இது எல்லாத்தையும் அப்படியே லிஸ்ட் சொல்றேன் பாருங்க. உதாரணமா மலேரியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் டெங்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிக்கன் குனியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூ அப்படிம்பாங்க, பன்றி காய்ச்சல்னு, அப்புறம் பேர்ட் ஃப்ளூம்பாங்க, பறவை காய்ச்சல்பாங்க. இந்த மாதிரி நிறைய நோய்கள் சொல்லிட்டே போவாங்க. அட்மிஷன் விழுந்துகிட்டே இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. WBC RBC மாறுது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் காலமா அந்த மாதிரி கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்துகிட்டே இருக்குது. அது யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றது எப்படின்றது கட்டும். முதல்ல வராம வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இல்லையா? நம்ம தமிழருடைய மருத்துவ முறையை எப்படி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர், அப்படிதானே நம்ம வாழ்வியல் முறையை. அதாவது நோயை வருமுன்னு நம்ம தடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி பருவ நோய்கள், நான் சொல்ற எல்லா நோய்களுமே சொல்றேன், இன்னும் கூட வரலாம், கொரோனா கூட வேணாலும் சேர்த்துங்க. எல்லாமே தொற்று நோய்கள் பருவ நோய்கள் தான் வருது. அது மாதிரி எவ்வளவோ நோய்கள். எலி காய்ச்சல்னு கூட சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. எலினால நோய் வருதுன்னு சொன்னாங்க, எலி மூலமா பரவுது. இந்த மாதிரி எந்த பருவ நோய் தொற்று நோயாக இருந்தாலும் பழங்கள் சாப்பிடாதவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதனாலதான் சமைத்த உணவுன்றது என்னது? ஆசிட் ஃபுட்டு. சமைக்காத உணவுன்றது அல்கலைன் ஃபுட்டு. அல்கலைன் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பருவ நோய் தொற்று நோய் எல்லாம் பெரும்பாலும் தப்பிச்சுக்கலாம். அதிகபட்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தொற்று வர நேரங்கள்ல கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சுக்கணும், அவ்வளவுதான். பழமே சாப்பிட மாட்டாங்க, ஆனா உடம்புல இம்யூனிட்டி சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கணும்னு. அது எப்படி முடியும் இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு வேளையாவது கொஞ்சம் பழங்களை கொடுங்க. 2 வேளை தான் சமைச்ச உணவு கொடுக்குறீங்கல்ல, அப்ப காலை உணவுல இல்ல மதியத்துல இல்ல ஈவினிங்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல பழத்தை கொடுங்க. சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, பழங்கிறது சாப்பாட்டுக்கு முன்னாடியே பின்னாடியேன்னு கேக்குறாங்க. பழமே உணவு தானே. அதனாலதான் நான் சொல்றேன், பழங்கிறது அல்கலைனு, சமைச்ச எந்த உணவும் ஆசிடு. அப்போ ஒரு வேளையாவது பழம் கொடுத்து 2 வேளை சமைச்ச உணவு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எனக்கு நிறைய கால்ஸ் இப்ப கொஞ்சம் காலமா வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் சொல்றேன். நானு இது இல்லாம நீங்க இந்த மஞ்ச காமால அந்த மாதிரி எந்த விஷயங்களா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட பாத்தீங்கன்னாக்க, பழங்கள் எடுக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி பேசிக்காவே அதிகமா இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு டெங்குன்னு வச்சுங்களேன், போய் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, அங்க போய் அட்மிட் ஆகி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரூட் ஜூஸ் தான் கொடுக்க சொல்றாங்க இல்லையா? மலேரியான்னு போனா அந்த மாதிரிதான் சொல்றாங்க. பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எது வந்தாலும் பாத்தீங்கன்னாக்க ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது என்ன சார் கொடுக்கலாம்னா ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை நம்ம வீட்லயே கொஞ்சம் சாப்பிட்டோம்னாக்க நம்ம நோய் வராம வச்சுக்கலாம்ல. உடம்பு எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கலாம் இல்லையா? அதுக்கான ஒரு பதிவு தான் இது. சிறுவர்களுக்கு தான் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பெரியவங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஏஜ் உள்ளவங்க வேணா நிறைய பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குதுங்களா? சின்ன பசங்களுக்கு என்ன விஷயம், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால சின்ன ஒரு ஃபீவர் வரும்போது, ஒரு சளி பிடிக்கும் போதெல்லாம் பயப்படாதீங்க. அந்த முறை சரி பண்ணிக்கிட்டு வீட்டு வைத்தியங்கள்லயோ இல்ல ஏதோ ஒரு முறையில நீங்க சரி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைங்க எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது எப்படின்னு யோசிங்க. இந்த எக்ஸாம்லாம் நெருங்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க நிறைய பேரண்ட்ஸ் வராங்க, பிள்ளைங்க படிப்புல தான். படிப்பும் முக்கியம், அதை விட முக்கியம் ஆரோக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறாங்க இல்லையா? உடம்பு நல்லா இருந்தா படிக்க முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னா கவனமே செதறுமா இல்லையா குழந்தைங்களுக்கு? இந்த விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. வாழ்க வளமுடன்.